ஹாய். இன்னைக்கு நானே என் கையால் முட்டை குழம்பு வைக்க போகிறேன். அதனால் முட்டை குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அது இதுன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். அப்போல்லாம் வீடியோ எடுக்கணும்னு தோணலை. கடாயில் போட்டு விதக்கும் போது தான் வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. அதனால் இப்போது கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஒத்த கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒத்த கையில் கடாய்க்கின்றதெல்லாம் நமக்கு வேலையாக்கே ஆகாது. அதனால நான் வீடியோ எடுப்பேன். அதனால் இது ஃபஸ்ட்டு அது விதங்கட்டும். அது முதல்ல விதங்குச்சா விதங்கலையானே தெரியல. எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் ஒரு சின்ன குழந்தை. அதனால் ஃபஸ்ட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அதை திறந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த முட்டையை வேக வச்சுனால அதுதான் இது. இன்னும் இதை உரிக்கலை. இதை உரித்ததுக்கப்புறம் நம்ம அந்த குழம்புல போட்டு அதை செய்கிறதுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகும். ஆனால் இதில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? நான் இப்போ எதனா ஒரு ரசம் வைக்கிறேன், ஒரு இந்த மாதிரி தான் எதனா ஒரு சட்னி செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு கடாய், ஒரு கரண்டி, ஒரு 2 தட்டு, ஒரு கிண்ணம் அதுதான் யூஸ் ஆகும். இதுவே எங்கள் அம்மா செஞ்சால் மட்டும் ஒரு குண்டானே பத்தாது, ஒரு பெரிய சாமான் கூடையே பத்தாது ஒரு ரசம் வைக்கிறதுக்கு. அப்படி என்ன தான் பண்ணுவாங்கன்னே தெரியாது அந்த சாமானை வச்சு. இன்னும் தழுக்கிறதுக்கு எல்லாம் அதிகமாக விழும். இதை அதிகமாக வச்சுக்கலாம், 270 வச்சுக்கலாம் இதை ஸ்டவ்வை. அப்போ தான் சீக்கிரமாக ஆகும். ஆகட்டும். ஓகே இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம இதை விதங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்க, விதங்கிருச்சா? எனக்கு என்னமோ விதங்கின மாதிரி தான் இருக்குது. சரி, அது இருக்கட்டும். இப்போ இதில் உப்பு தூள், மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உப்புத்தூள் சேர்க்கக்கூடாது, உப்பு கல் தான் சேர்க்கணும். அதுவும் அளவான இது சேர்த்துக்கோங்க. கம்மியாக கூட சேருங்க. அப்புறம் பத்தலைனா கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். இதுவே அதிகமாக சேர்த்துட்டா சாப்பிடவே முடியாது, வாய் வயிறெல்லாம் ஏறியும். சரின்னு போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி 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 கிளறிட்டு இது கிளறட்டும். இருங்க, கிளறட்டும். அதுக்கு முன்னாடி நான் போய் தண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். தண்ணி ஊற்றினா தானே அது வேகும். அது இருங்க, தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இது முதல்ல கிளறிடலாம். எனக்கு சமைக்கிறதுல ஒரு ஆர்வம், அது என்ன தான் ஆர்வம்னே தெரியல. அவ்வளோ ஆசையாக இருக்குது சமைக்கிறதுல. ஆனால் வேலை செய்யணும்னா மட்டும் பிடிக்காது. ஓகே, நான் போய் தண்ணியை எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் இது இருக்கட்டும். ஓகே, இப்போ தண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். போதுமா? எனக்கு கொஞ்சம் ஊற்றலாமே. சரி, அதை அப்புறம் ஊற்றிக்கலாம். இதை கிளறிக்கலாம். இருங்க. டங்கு 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 டங்கு. என்ன ஒரே வெங்காயம் தக்காளியாக இருக்குது? ஒரே வெங்காயம் தக்காளியாக இருக்கே, ஒழுங்காகவே அரியலை போலையே. நீங்கள் சொல்லுங்கள், இது நல்லா அரிஞ்சிருக்கேன்னா நல்லா அரியலையா? கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நான் எங்கேயும் போகிறதில்ல, இங்கே தான் இருக்க போகிறேன். அது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி திருப்பியும் கலரு கலருன்னு கலரிட்டு அதை மூடி வச்சிடலாம். நல்லா நான் மூட மாட்டேன். நான் முட்டையை ஃபஸ்ட்டு உரிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இதை இதில் கொட்டிடலாம். முட்டையை உரிச்சிட்டேன். ஆனால் அது ரொம்ப கேவலமாக வந்திருக்கு தெரியுமா? முட்டையை சீக்கிரமாக உரிக்கின்ற பேரில் ரொம்ப கேவலமாக உரிச்சிட்டேன். முட்டையே பேந்துன்னு வந்துருச்சு. இது பாருங்கள், அந்த முட்டை பாவம் இல்லை, அதுக்கு வலிக்கும். சாப்பிட்றதுன்னு போகிறோம், இதில் என்ன இருக்குது? சரி, அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஐயோ, பயமாக இருக்கே. வேணாம், நம்ம கரண்டியில் வச்சே வைக்கலாம். மெல்லாமல் எடுத்து வைக்கணும். அப்பாடி, எனக்கு என்னமோ பார்க்குறதுக்கு சாம்பார் மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முட்டை சாம்பார் வச்சு நான் முடிஞ்சால் இதே மாதிரியே போடுறேன். ஏன்னா எனக்கு நிறைய வீட்டில் வேலை, பிஸி. ஐம் ஸோ பிஸி. ரொம்ப தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். எங்கள் அம்மா வேற அங்கே கத்துறாங்க, நான் சமைக்கும்போது ஃபோனாக வச்சுன்னுக்குறேன்ட்டு. சரி இருங்க. சரி, அது இருக்கட்டும். அது குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா இந்த அரிசியை கொடுத்து இதை கழுவின்னு வந்துருந்தாங்க. இந்த அரிசியை ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு இதில் ஒரு 2.25 தண்ணி ஊற்ற சொன்னாங்க. அது என்னங்க 2.25 2.25? சரி, நான் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இருங்க. நல்லா கலக்குன்னு கழுவிடணும். இது இருக்கட்டும். நான் போயிட்டு இதை நல்லா கழுவிட்டு வரேன். அப்புறம் எங்கள் அம்மா கொத்தம் ஊற்றுனதுக்கப்புறம் அதை விசில் வச்சுட்டு காட்டுறேன். ஓகே, இருங்க, வந்துடுறேன். 2 minutes.
ஓகே, இப்போ கழுவியாச்சு. இப்போ அந்த அரிசியை ஸ்டவ்வில் வச்சிடணும். பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். வச்சுட்டு அப்படி குக்கர் எடுத்து இதில் வச்சு விசில் போட்டுடணும். இந்த முதல்ல விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறம் அது பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த குழம்பு இங்கே ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? நான் வேணால் சொல்லுங்கள், உங்களுக்கும் செஞ்சு பார்சல் அனுப்பி விடுறேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கிட்டே எடுத்து போய் கொடுத்து பார்க்கலாம். எடுத்து கொடுத்து பார்க்கலாம். இருங்க, இவங்க தூண்டு போதும் அவளுக்கு. ஏய் சாந்தா, இதை குடிச்சு பாரு. ஹை நல்லா இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்ச முதல் குழம்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் எத்தனையோ வச்சுருக்கேன். சரி, இது அதிலே ஊற்றி அதை அப்படியே வச்சிடலாம். அது சாப்பாடு அங்கே ரெடி ஆகட்டும். சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம்ல, அப்போது வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில. ஓகே, இப்போ இந்த குழம்பும் ரெடி, அந்த சாப்பாடும் ரெடி. ஆனால் அந்த சாப்பாடை விசில் விட்டு 5 நிமிஷம் தான் ஆகுது. இல்லை 5 நிமிஷம் கூட ஆகலை. அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிடலாம் இல்லை சாப்பிட்றோம். சாப்பிடும்போது வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில. முடிஞ்சால் ஃபோட்டோ எடுத்து வேணால் போடுறேன்.